கோபி வந்துட்டு பசங்க யாருமே வந்துட்டு தன்னை மதிக்கிறதில்ல. என்னதான் நான் வந்து நம்ம பசங்களுக்காக வந்து அது இதுன்னு சொல்லி பார்த்து பார்த்து செஞ்சாலுமே வந்துட்டு, அவங்க கடைசியில இந்த அம்மாவுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களே தவிர, எனக்கு ஒண்ணு இம்மி அளவு கூட மதிக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாத நானும் அவங்க பசங்களோட வாழ்க்கையில எதனா ஒண்ணு பண்ணலாம், அவங்கள முன்னேற்றி விடலான்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ பாடுபட்டாலுமே வந்துட்டு, கடைசியில என்ன வந்துட்டு யூஸ் பண்ணுற வரையும் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் தூக்கி போட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி ஈஸ்வரிக்கிட்ட சொல்லிட்டு அவருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. டேய் ஏன்டா இப்படியெல்லாம் பேசுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன் பசங்க உன்னை நல்லா தான்டா பார்த்துக்குங்க. என்ன பாக்கியா வந்துட்டு உன்னை புரிஞ்சுக்கல. ஆனால் அவளுமே வந்து கூடிய சீக்கிரத்தில் புரிஞ்சுவாடா. நீ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறா. குடும்பம்னு வந்தால் நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வர் அட்வைஸ் பண்ணேன். இல்லைம்மா இதுக்கு மேலே வந்துட்டு என்னால் அவமானம் சகிச்சுட்டு இருக்க முடியாது. நான் வீட்டை விட்டு போகிறதாம்மா கரெக்டு அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரி பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னா நானும் வரேன்டா என்னையும் கூட்டு போயிரு அப்படின்னு சொல்ல ஏம்மா இப்படியெல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் இங்கேயே இருங்கம்மா நீங்கள் உங்கள் பேர பசங்களோட சந்தோஷமா இரு நான் இங்கே என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்கேன் அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்துருக்கேன் நான் அங்கே போய் இருந்துடுறேன் அப்படின்னு சொல்ல ஏன்டா என் மகனை விட்டு நான் மட்டும் எப்பறம் தனியாக இருப்பேன் நீ அங்கே இருந்துட்டு என்ன இப்படி இருக்கோ சாப்பிட்டியா இல்லையா நீ உடம்பு சரியில்லாமல் போனால் பார்த்துக்க யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டு நானும் உடம்பு சரியில்லாம தானே ஆகணும் அதனால் நான் உனக்கு கூடவே இருந்து பார்த்துக்கிறேன்டா நான் உயிரோடு இருக்கிற வரையும் என் கூட தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்ட்ரிக்டாக சொல்ல உடனே கோபியுமே பார்த்தீங்கன்னா மறுக்க முடியாமல் சரிம்மா நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்றைக்கி ஈவினிங்கே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி வைக்கிறாங்க அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு புதுசாக போகிற வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு கோபி கொஞ்சம் வெளியே போக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆகாஷோட அப்பா வராங்க வந்தவர் பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் எல்லாரையும் கூட்டு வாசலில் நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா ஏம்மா இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்க நீங்களே கொஞ்சம் நல்லா இருக்கா உங்கள் போய் என் ஒய்ஃப் வந்து உங்ககிட்ட தானே வேலை செய்கிறா அவள் வேலை செஞ்சு இப்போ பிடிச்சி தானே நீங்கள் அவளை வச்சுட்டு இருந்தீங்க அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா எதுக்காக என் மகனை இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க இது புரியாது பாக்கிய பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் தான் செல்வியோட வீட்டுக்காரி என் மகனை எதுக்காக மணி இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க அவன் எவ்வளோ அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் கிடக்குறான்னு தெரியுமா அவன் எவ்வளோ நல்லா படிக்கிற பையன் அவங்க 2 பேரும் விரும்பி தானே வந்து லவ் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது என் மகனை மட்டும் தண்டிக்கிறது எப்படி நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்ட கோபி பார்த்தீங்கன்னா உடனே டென்ஷன் ஆயிடுறாரு என்ன உன் மகனுக்காக சப்போர்ட் பண்ண வந்துடுறியா நீ தான் சொல்லி தான் அவன் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கானோ அப்படின்னு சொல்ல வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க சார் என் மகன் ஒன்றும் தப்பு பண்ணல உன் மகளும் சேர்ந்து தானே தப்பு பண்ணியிருக்கா அப்படி இருக்கும்போது என் மகனை மட்டும் நீங்கள் தண்டிக்கிறதுல எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பாக்கியை பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு எப்படின்னா ஒன்று பேசி சமாளித்து சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு கோபி டென்ஷன் ஆயிடுறாரு இதுக்கடையில் தான் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இருந்துட்டு பார்த்தியா இப்படி என்னென்னலாம் நடக்குது ஒரு வேலைக்காரியோட புருஷனுக்கு எவ்வளோ திமிரு இருக்குது பார்த்தியா நீ கொடுக்குற இடம் தான் பாக்கியா நானும் கோபி இன்னும் கொஞ்ச நாளில் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறோம் அதுக்கப்புறம் நீ இப்படி வந்துட்டு எல்லாரும் முன்னாடி வந்து கூத்தடிச்சிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி கோவமாக ரூமுக்கு போயிடுறாங்க உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாக்கியா பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆனதுக்கப்புறம் போய் ஈஸ்வர்கிட்ட பேச போகிறாங்க ஏன் அத்தை இப்படியெல்லாம் பண்ணுறீங்க எதுக்காக நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க நான் என்ன பண்ணிட்டேன் என் பையன் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும் அவன் தான் வீட்டை விட்டு வெளியே போகிறன்னு முடிவு எடுத்துட்டான் அப்படி இருக்கும்போது அவங்க கூட நான் இருக்கிறது தான் நியாயம் அவங்க கூட நான் இருந்தால் தான் நல்லது கிடையாது ஒன்று பார்த்து என் பையனுக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க ஏன் அத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அவங்க பசங்க ஒன்று நல்லா பார்த்துவாங்க அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பசங்க வந்துட்டு நல்லவங்க அதுவும் இல்லாத அவர் கஷ்டப்படுற நேரத்தில் வந்து இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க உதவின்னு தேவைப்படுற நேரத்தில் கண்டிப்பாக போய் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினாலுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈஸ்வர் எதிர் சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை என்ன தான் சொன்னாலும் வந்துட்டு அம்மா இருந்து பார்த்துற மாதிரி வருமா ஒன்று மனைவி பார்த்துணும் இல்லை அம்மா பார்த்துணும் எனக்கு வந்து என் பையனுக்கு வந்து சரியான மனைவி அமையல அதனால் அம்மா நான் நல்லா பார்த்துக்கணும் அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதமாக இருக்காங்க பாக்கி அவன் பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப யோசித்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஈஸ்வரிக்காக பார்த்தீங்கன்னா கோபி வீட்டிலே இருக்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டில் கோபி பார்த்தீங்கன்னா மறுத்தாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்காக வந்து இந்த விஷயத்த ஒத்துக்கிறாங்க ஒரு வழியாக கோபி பார்த்தீங்கன்னா வீட்டில் செட்டில் ஆனாலும் வச்சுருக்காரு பாக்கியா பார்த்தீங்கன்னா ச்சே இவர் எப்படியான வீட்டை விட்டு துரத்தலாம்னு நினச்சாலும் பார்த்தீங்கன்னா அத்தை விட மாட்டுறாங்க அத்தைக்கோசம் இவரை பொறுத்துக்க வேண்டியதாக இருக்குது என்ன தான் நடக்குது நாமளும் பொறுத்துன்னு தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியாவும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு பொறுத்துக்கிறாங்க இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுதுன்றதை நான் பொறுத்துன்னு தான் பார்க்கணும் மேலே இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூடவே பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ